சங்கீதம் 37ஆம் அதிகாரம், சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவன் உங்களோடு பேசும்படிக்காக கொடுத்திருக்கிற வார்த்தையின் தலைப்பு தீமை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாதே என்பதுதான். இந்த உலகத்திலும் சபைகளிலும் அநேக காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களை சபைகள், தேவனுடைய ஊழியர்கள், தேவ வசனம் என்று இவை யாவும் அவர்களை வழி நடத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே 2 வகையான தீவினைகள் காணப்படுகிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அநேக தீமைகளிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில தீய காரியங்கள் குறிப்பிட்டு, அதுல ரொம்ப 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 முக்கியமானது என்னன்னா எதிரிகள். எதிரிகள் அப்படின்னு சொன்னா 2 வகையான எதிரிகள் இருக்காங்க யாவருக்குமே. முதல் எதிரி யார் தெரியுமா? கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரி. இரண்டாவது ஒரு எதிரி இருக்கான், கண்ணுக்கே தெரியாத எதிரி, இல்லையா? 2 எதிரிகள். இந்த 2 எதிரிகளை குறித்து வேதாகமம் அநேக இடங்களிலே அநேக காரியங்களை கூறுகிறது. தேவனுடைய ஊழியர்களும் சபைகளிலே அதை உணர்த்தி பேசுவது வழக்கம். இதை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வரும் நாட்கள் கொடியதாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் எதிரிகள் யார் என்பதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் ஒரு ப்ராவர்ப் சொல்லும், கீப் யுவர் ஃப்ரெண்ட் க்ளோஸ் பட் கீப் யுவர் எனிமி க்ளோசர். அதாவது தமிழ்ல என்னன்னா,